இந்த உலகில் பிரியவர்த்தன் போன்ற கர்மங்களின் வழி நின்று சர்வேஸ்வரனை மகிழ்வித்து ஞானிகள் என்று போற்றப்படுபவர்களும் உண்டு. ஸ்ரீமத் பாகவதம் ஈஸ்வரேஷ்யா வினிஷிவே தகர்மதிகாரா, சர்வேஸ்வரன் கட்டளையின் பேரில் கர்மம் இயற்றப்பட்டது என்றது. நா கர்மனாம் அனாராம் பாத் நைஷ்கர்மியம் புருஷ அஷ்ணுதே ந ச சந்நியாசனா தேவ சித்திம் சமதி கச்சதி. இந்த ஸ்லோகத்தில் 3 பாஷ்யங்களின்படி பொருள் வெவ்வேறாக உள்ளதால் அந்தந்த பாஷ்யங்களில் பொருள் தரப்பட்டுள்ளது. இந்த உலகில் உள்ள எந்த ஒரு மனிதனும் கர்மங்களை செய்யாமல் இருப்பதன் மூலம் கர்மங்களை செய்ய வேண்டிய அவசியம் அற்றவன் என்ற நிலையை அடைய முடியாது. மேலும் கர்மங்களை துறப்பதன் மூலம் யாரும் சித்தி அடைய இயலாது. ஞானம் கர்மத்தை விட உயர்ந்தது என்று அர்ஜுனன் கூறிய வாதம் அப்படியே உள்ளது. இதனை கிருஷ்ணன் மறுத்து பேசவில்லை. சந்நியாசிகள் மட்டுமே ஞான நிஷ்டையில் ஈடுபட வல்லவர்கள். காரணம், கர்மம் ஞானம் ஆகிய இரண்டும் வெவ்வேறு பிரிவினர்களுக்கு உரியது என்று கிருஷ்ணன் கூறினான். எனவே கிருஷ்ணன் ஒப்புதல் அளித்தான் என்று கொள்ள வேண்டும். துயரத்தில் உள்ள அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் மாம் ச பந்த காரணே கர்மன் ஏவ நியோஜயசி, பந்த பிணைப்புகள் ஏற்படுத்தவல்ல கர்மத்தில் மட்டுமே என்னை ஈடுபடுத்துகிறாய் என்றான். இதன் காரணமாகவே அவன் கர்மத்திலிருந்து விலக முயற்சிக்கிறான்.